திருவாரூர் அருகே கோவில் திருவிழாவின் போது தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தேர் எங்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது? யாரேனும் தேருக்கடியில் சிக்கியிருக்கிறார்களா? வணக்கம். திருவாரூர் அருகே திருக்கரவாசல் என்ற பகுதியில் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு சம்பந்தமான அந்த தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இன்று தற்போது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக இந்த தேர் புறப்பட்ட இடத்திலேயே நேற்று கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக சேரும் அதிகமாக இந்த பகுதியில் காணப்பட்டது. அதனால் தேரை இழுக்கும் போது ஒரு சைடு வீல் அந்த பகுதியில் சேத்தில் சிக்கி இழுத்து கொண்டிருந்த போதே அந்த தேர் கவிழ்ந்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தேர் அந்த பந்தல் போட வந்த சண்முகம் என்பவரும் அவருடைய உதவியாளர் 2 பேரும் அந்த தேர் வீலில் சிக்கி இருந்திருக்காங்க. அவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. தற்போது இந்த பகுதியில காவல்துறை SP ஜெயச்சந்திரன், அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் போன்றவை இப்ப மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதி பொதுமக்கள் சேர்ந்து மீட்பு பணியில் வந்துட்டு இருக்காங்க. ராஜசேகர், தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதா சொல்லியிருக்கிறீங்க. அங்க மீட்பு பணிகளுக்கு போதுமான அளவுக்கு ஆட்கள் இருக்கின்றனா, இல்ல இன்னும் வேறு யாராவது தேவைப்படுதா? அங்க இன்னும் மீட்பு பணிகளுக்காக வேற யாராவது வர இருக்காங்களா? இல்ல, இப்ப தற்போது மீட்பு பணியில நேரடியாக திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் அவர் நேரடியாக பகுதிக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் அதிக அளவுல இந்த பகுதியில் குமிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த தேரை மீட்கும் பணியில் அவங்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜா, தற்போது இந்த மீட்கப்பட்டுள்ள உடல்நிலை எப்படி இருக்கு? அங்கே தற்போது நிலவரம் என்ன? மேலும் இந்த தேர் திருவிழாவுக்கு பயன்படுத்த முன்னர் அதற்கான தயார்படுத்தலில் இது குறித்த ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளவில்லையா? இல்ல, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற தேர் தான். அதுபோல் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோவில், இந்த திருக்கரவாசல் உள்ள தியாகராஜ கோவில் என்பது மிகப்பெரிய கோவில். ஆண்டுதோறும் நடைபெற வேண்டிய தேர் தான். அதன் அடிப்படையில் இந்த தேரின் வேலைகள் முன்கூட்டியே நடைபெற்று இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது கடந்த 2 தினங்களாக பெய்த மழை இந்த காரணமாகவே இந்த பகுதியில் இப்ப தற்போது விபத்து நடந்திருக்கிறது. காரணம் அந்த சாலையில் தேர் அதிகமாக இருந்திருக்கிறது. தேரின் நடுவில் சக்கரம் மாட்டிக்கொண்டதன் காரணமாகவே இது சரிந்ததாக இந்த பகுதி மக்களும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.